அனைவருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன், டேட்டா சயின்ஸ் செக்டர் அப்ராட் கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி இதை பார்த்தா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாய்சான் ஸ்டோரி. ஸோ இப்போ கோவிட் டைம்லாம் இருந்துச்சு. கோவிட் டைமில் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பெட் எமர்ஜென்சி இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலராக வர பேஷண்ட்ஸ் ஸோ அன்றைக்கி வந்து அதிகமாக வரணும்னு அப்படின்னு இது இவ்வளோ பெட்டு தான் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ இதை பற்றி அக்காத ஐடியா இருக்கா? ஸோ இன்னைக்கு வீடியோக்கு நம்ம இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணமோ, அதுவும் நம்ம பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நம்ம ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பைனாமியல் பார்த்தோம். இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்க டாபிக் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். பாய்சன் அப்படின்னா இது வந்து எதை பொறுத்து குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு டிஸ்கிரிட் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் இத்தனை இது எவ்வளோ நேரத்தில் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக தான் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி இது ஏன் நம்ம பார்க்குறோம்னா இதை வச்சு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு COVID-19 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து எவ்வளோ பெட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு சினாரியோ இருந்துச்சு. ஸோ எவ்வளோ பெட்ஸ் வந்து பர் டேக்கு வேணும் ஸோ அப்படின்னு சொல்லி இப்போ நான் கால்குலேட் பண்ணணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அதுக்கு நான் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி என்னால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டேட்டா லைக் வந்துட்டு ஒரு நாளைக்கு பர் டேக்கு வந்து 8 சிவியர் அட்மிஷன்ஸ் வந்து பர் டேக்கு நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 8 பேர் சிவியர் அட்மிஷன் ஆகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஒரு நான் மாடல் கிரியேட் பண்ணி ஒரு நாளைக்கு 10 இப்போ பார்த்தீங்கன்னா 10 எம்டி பெட்ஸ் இருக்கு. ஸோ 10 பேஷண்ட் வந்துட்டு ரெக்வயர்ட் அட்மிஷன் டுடே 10 பேஷண்ட் வந்து அட்மிஷன் ஆகுறதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது நம்ம பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மெயினாக யூஸ் பண்ணணும். ஸோ நான் ஒரு பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து நான் சில விஷயங்கள் வந்து அசம்ஷன் எடுக்கணும். அதில் என்னன்னா ஒரு ஆவரேஜ் ரேட் வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியணும். ஆவரேஜ் ரேட் அப்படிங்கிறது டெய்லி எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து வராங்க. ஸோ பர் டேக்கு வந்து ஒரு 8 பர்சன்ஸ் பர் டே வராங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதே மாதிரி கண்டினியூஸ் இன்டர்வல் இருக்கணும். ஒரு நாளைக்கு தான் நான் கால்குலேட் பண்ணுறேன். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் நாள் பார்த்தீங்கன்னா 1 டே அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் இன்டர்வல். இது ரெண்டுத்துக்குள்ள கண்டினியூஸ் இன்டர்வல் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு நாள். அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து இன்னொரு ஈவெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகணும்னா அவங்கள பொறுத்து இன்னொரு பேஷண்ட் டிபெண்ட் ஆகாமல் இருக்கணும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் ஒரு பெட்டு ஃபில் ஆயிருக்கு அதே பெட்லேயே இன்னொருத்தவங்க அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி 10 பெட் இருக்கு 10 பெட்டும் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்து இன்னொன்று டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது. இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 ஈவெண்ட் வந்து அட் அ டைமில் நடக்கக்கூடாது. 2 பேஷண்ட் வந்து அட் அ டைமில் டாக்டர் ட்ரீட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு பேஷண்ட் நம்மளை பார்ப்பான் இல்லைன்னா நெக்ஸ்ட் உள்ள பேஷண்ட்டை பார்ப்போம். ஸோ இதெல்லாமே ஒரு பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னா என்னோட அசம்ஷனாக இருக்கணும். ஸோ இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேம்டா. லேம்டாங்கிறது வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூன்னு சொல்லலாம் இல்லை ஹிஸ்டாரிக்கல் மீன் சொல்லலாம். இதுதான் நம்மளோட ஆவரேஜ். ஸோ இப்போ நம்மளோட ரேண்டம் வேரியபிள் அதாவது வந்து எனக்கு வந்துட்டு எத்தனை பேர் பார்க்கணும் அப்படின்னு போகும்போது 10 பேர் பார்க்கணும். அது வந்து நான் ரேண்டம் வேரியபிள் வந்து 10 கொடுத்துருக்கேன். இதான் என்னோட டார்கெட். 10 பெட்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபில் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் இன்னு சொல்லியுமே இருக்குது. ஸோ அப்படிங்கிறது நேச்சுரல் ஆகிறவங்க யூலஸ் கான்செப்ட் 2.718. ஸோ இது 3 எடுத்து இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா e⁻ லேம்டா இன்டு லேம்டா பவர் கே டிவைடட் பை கே ஃபேக்டர். ஸோ இதான் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா p(x) நம்மளோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா p(x) ஈக்குவல் டு 10 ஈக்குவல் டு e⁻ லேம்டா. லேம்டாவோட வேல்யூ வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 8 இருக்கு. e⁻8 இன்டு லேம்டா பவர் லேம்டாங்கிறது வந்து 8. 8 பவர் 10 டிவைடட் பை 10 ஃபேக்டோரியல். ஸோ இதுதான் நம்மளோட சம். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு கம்மியாக கொடுப்பேன். இந்த e⁻ லேம்டா ஏன்னா வந்து ரெடியூஸ் ஆகக்கூடிய ஃபேக்டர் இது வந்து நம்ம டிகே ஃபேக்டர்னு சொல்லுவோம். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.0035. ஸோ 8 to the power 10 அப்படின்னா 8 வந்து 10 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் பவர் சொல்லும். அதுக்கப்புறமாட்டி ஃபேக்டோரியல் அப்படிங்கும்போது இது வந்து காம்பினோமெட்ரிக்ஸ். ஸோ அப்படி சொல்லும்போது இப்போ 10 ஃபேக்டோரியல்னால் 10 இன்ட்டு 9 இன்ட்டு 6 5 இந்த மாதிரி 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு இந்த மாதிரி போய்ட்டு இது வந்து நம்ம 10 ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த 10 பேர் வர்றதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு கிடைச்சது 9.9%. இதுதான் நம்மளோட ஸ்டாட்டிக்கல் ப்ராபபிலிட்டி. எப்படின்னா 10
பெட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம அதிகபட்ச ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 9.9% ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம வந்து இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க வந்து 10 கால் பெர் ஹவர் வரும். கால்ஸ் வந்து கஸ்டமர் சர்வீஸ் இருக்காங்க அப்படின்னா 10 கால்ஸ் பெர் ஹவர் வந்துட்டு இருக்கு. ஸோ 15 கால் வர்றதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ காஃபி ஷாப் இருக்குது அப்படின்னா எவ்ரி 10 மினிட்ஸுக்கு 5 கஸ்டமர் வராங்க. இதுவே 10 கஸ்டமர் வர்றதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து டெய்லி மெயில் டெலிவரி இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னா ப்ரீவியஸாக மெயில் பர் டே வருது அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ 7 வர்றதுக்கு எவ்வளோ இந்த மாதிரி பர் டே அப்ளிகேஷனில் நம்ம வந்து இதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது நம்மளால எவ்வளோ பெர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மளால ஆக்ட் பண்ணணும். அதுக்காக தான் மெயினாக பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனே போகிறோம். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இது வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஹவருக்குள்ள எவ்வளோ ஈவெண்ட் நடக்குது, ஸோ 1 டேக்குள்ள எவ்வளோ ஈவெண்ட் நடக்குது, அதை பொறுத்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ 8 அட்மிஷன் டோட்டல் கெப்பாசிட்டி 10 ப்ராபபிலிட்டி பார்த்தா 9.93. சப்போஸ் இப்போ இதே இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு 7 அட்மிஷன் பார்க்கணும். 7 அட்மிஷன் இருக்கும்போது எவ்வளோ பேஷண்ட் இருப்பாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். டோட்டல் பெட் கெப்பாசிட்டி இது வந்து 6. 7 அட்மிஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 7.10% வந்து எக்ஸ்பெக்டட் அட்மிஷன். ஸோ இதே வந்து 8 அட்மிஷன் இருக்கும்போது 9.93. இதே 13 அட்மிஷன் இந்த மாதிரி இப்போ டேக்கு எவ்வளோ அட்மிஷன் இருக்குது சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறது அந்த பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு தான் லைசன்ஸும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குமே இதாகும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா 10 அட்மிஷனுக்கு 11.9 ப்ராபிலிட்டி வருது இந்த மாதிரி அசம்ஷனுக்கு வருது அப்படின்னா ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் பார்ப்போம். இது எல்லாத்தையும் பார்க்கணும். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் மட்டும்தான் டிஸ்கிரீட்டில் பார்ப்போமே தவிர இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ண மாட்டோம். அதுதான் நம்ம மெயினாக வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனும் டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷனும் அந்த ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட்டை பொறுத்து மட்டும்தான் பார்ப்போம். இங்கே வந்து நான் 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் தெரிஞ்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ, அதே மாதிரி டார்கெட் கவுண்ட். ஸோ எது நம்மளோட டார்கெட் கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ Q1 வந்து டிரைவ் த்ரூ தி டெஸ்டிங் ஏபிஐ ரிப்போர்ட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் மீன் வந்து 12% வந்து பாசிட்டிவ் டெஸ்ட் பெர் ஹவர். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் 15 பாசிட்டிவ் டெஸ்ட் கிடைக்க எவ்வளோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து ஒரு மெஷின் லேர்னிங் பைப்லைன். ஸோ டேர்ம்ஸ்லாம் விட்டுங்க, ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த கண்டென்ட். ஒரு மெஷின் லேர்னிங் பைப்லைன்ஸ் இருக்குது. ஸோ வேக்சினேஷன் diagnose average of 2 minor allergic reaction per day. ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 ஈவெண்ட் இருக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது நீங்களே கண்டுபிடிக்கணும். இது 2 பேர் கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்கிரேடோட லேர்னிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.